F70 சீரீஸ்ல அடுத்தடுத்து நிறைய ஸ்மார்ட் போன்ஸ் லான்ச் பண்ண போறாங்க. அந்த வரிசையில ஃபர்ஸ்டா Feb 9th அன்னைக்கு Samsung F70eன்ற ஸ்மார்ட் போனை லான்ச் பண்ண போறாங்க. இந்த ஸ்மார்ட் போனோட ஃபுல் ஸ்பெசிபிகேஷன்ஸ் அண்ட் டெக் லீக்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் அது மட்டும் இல்லாம இது வந்து பட்ஜெட் செக்மெண்ட்ல தான் வரப்போகுது. பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ஏத்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கா இல்லையா அப்படின்றத இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா நான் உங்க பிரியா பாண்டியன், இது உங்க டெக்ஸ்ட்ரீம் சேனல். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கும் மோட்டிவேஷனா இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த Samsung F70e ஸ்மார்ட் போனோட டிசைன் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நீட் அண்ட் கிளீனா கொடுத்திருக்காங்க. அண்ட் இது மொத்தம் 2 கலர் ஆப்ஷன்ஸ்ல தான் வருது. என்னென்ன கலர் ஆப்ஷன்ஸ்னா லைம் லைட் கிரீன், அதுக்கப்புறம் ஸ்பாட்லைட் ப்ளூ. 2 கலர்லயுமே வந்து பேக் வந்து பாத்தீங்கன்னா லெதர் பினிஷோட கொடுக்குறாங்க. இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஸ்மார்ட் போனா இருந்தாலும் இதுல ரியர் சைடுல வந்து லெதர் பினிஷ் கொடுத்திருக்கிறது இதுல ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கு. நெக்ஸ்ட் இதோட டிஸ்ப்ளே பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்மார்ட் போன்ல நல்ல பெரிய சைஸ் டிஸ்ப்ளேவா கொடுத்திருக்காங்க. 6.7 இன்ச்கான ஒரு LCD பேனல் இருக்கு. அண்ட் 120 Hz ரெஃப்ரெஷிங் ரேட்டோட 800 Hzக்கான பீக் பிரைட்னஸ் கொடுத்திருக்காங்க. இது வந்து LCD பேனல் அப்படின்றனால சைடு மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்து இந்த ஸ்மார்ட் போனோட பேட்டரி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 6000 mAhக்கான நல்ல பெரிய பேட்டரி கொடுத்திருக்காங்க. அண்ட் வழக்கம் போல இவங்க சார்ஜரை பாக்ஸ்ல கொடுக்க போறது இல்ல. பட் இதுக்கு வந்து 25 வாட்ஸ்க்கான சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு. நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் போனோட ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல வர ப்ராசஸர் தான் இருக்கு. மீடியாடெக்கோட 6300 ப்ராசஸர் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் இதோட Antutu ஸ்கோரிங்கும் பாத்தீங்க அப்படின்னா 6 lakh வரைக்கும் வந்து ஸ்கோர் பண்ணுது. இந்த ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் ஒரு டெய்லி யூசேஜ் மல்டி டாஸ்கிங்க்கு ஓகேயான ப்ராசஸர் தான். பட் ஹெவி கேமிங்லாம் இந்த ப்ராசஸர்ல நம்மளால எதிர்பார்க்க முடியாது. அண்ட் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் இதுல One UI 8 கொடுத்திருக்காங்க. அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 16ல வருது. இப்ப இருக்க ஸ்மார்ட் போன்ஸ், அதாவது 30,000 பட்ஜெட்ல வர ஸ்மார்ட் போன்லயே Android 15 தான் ஒரு சில ஸ்மார்ட் போன்ல கொடுக்குறாங்க. பட் இது வந்து பட்ஜெட் செக்மெண்ட்ல வந்தாலும் Android 16 கொடுத்திருக்கிறது ஒரு அட்வான்டேஜா இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம 6 இயர்ஸ்க்கான OS அப்கிரேடும் 6 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்கிரேடும் கொடுக்குறாங்க. அடுத்து இந்த F70eயோட கேமரா பொறுத்த வரைக்கும் ரியர் சைடுல 2 கேமரா கொடுத்திருக்காங்க. 50 மெகா பிக்சலுக்கான ஒரு மெயின் கேமராவும் 2 மெகா பிக்சலுக்கான ஒரு டெப்த் சென்சார் இருக்கு. அண்ட் செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் 8 மெகா பிக்சல் கொடுத்திருக்காங்க. இதோட குவாலிட்டி பாத்தீங்க அப்படின்னா ஓரளவு ஆவரேஜா இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் ஸ்மார்ட் போன்ன்றனால. அது போக இதுல வேற என்னெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா IP54க்கான ரேட்டிங் தான் கொடுத்திருக்காங்க. இது வந்து அட்லீஸ்ட் ஒரு IP65 கொடுத்திருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து பெட்டரா இருந்திருக்கும். இந்த ஸ்மார்ட் போனோட பிரைசிங் பாத்தீங்க அப்படின்னா ஒரு அண்டர் 15Kல வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பட் வந்து நமக்கு ஷியரா தெரியல. அண்டர் 12Kல வந்துச்சு அப்படின்னா இன்னுமே பெட்டரா இருக்கும். ஏன்னா இதுல வந்து ப்ராசஸரை தவிர்த்து டிஸ்பிளே, கேமரா, பேட்டரி இது எல்லாமே ஓரளவு நல்லா கொடுத்திருக்காங்க. வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இது போல நியூ டெக் அப்டேட்ஸ் பத்திய தகவல்கள் தெரியும்னா நம்ம டெக்ஸ்ட்ரீம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ நோட்டிபிகேஷன் வரும்.